யாழ்ப்பாண மாவட்டம் இருபாலை பகுதியில் இருபாலை கிழக்கு பகுதியில் காணியொண்டு விற்பனைக்காக வந்திருக்குது. இருபாலை சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் தூரம், அதாவது இருபாலை சந்தையிலிருந்து கிழக்கு நோக்கி போகிற வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிசி தமிழ் கலவன் பாடசாலை வீதியில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணின்ற முகப்பில் ஒரு தற்காலிக வீடு இருக்குது. அதே போல் இந்த காணின்ற மொத்தமான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 11 பரப்பு காணியும் 0.3 குழி அதிகமாகவும் கிடக்குது. இந்த காணின்ற அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி மொத்தமாகவும் வாங்கிக்கொள்ள முடியும், அதே நேரம் பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். அதாவது இந்த காணி 4ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு துண்டுகளாக நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் முழுமையாக இந்த 11 பரப்பு 0.3 குழி மொத்தமாக இருக்கிற காணியை நீங்கள் மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியினுடைய முதலாவது துண்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே போல் இன்னும் 3 துண்டுகள் இருக்குது. மொத்தமாக 4 துண்டாக இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த முதலாவது துண்டுக்கு சிறிய தென்னை மரம், வாழை மரம் அப்படி என்று சொல்லி பயன்தரு மரங்கள் இருக்குது. இந்த காணியினுடைய 2வது துண்டை நாங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவில் அடுத்ததை 2வது துண்டை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் 2வது துண்டாக இருக்குது. இதுக்குள்ளையும் பயன்தரு மரங்கள், தென்னை மரம் போன்ற பயன்தரு மரங்கள் நின்று கொண்டிருக்குது. சிறிய பெரிய பயன்தரு மரங்கள், தென்னை மரங்கள் நின்று கொண்டிருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கையே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற விடயத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த காணின்ற கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் அந்த லொக்கேஷனை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியினுடைய 2வது துண்டு இந்த எல்லைப்படுத்தப்பட்ட பகுதியோட முடியுது. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த காணியினுடைய 3வது துண்டை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த 3வது துண்டு. இதுக்கு வலது கை பக்கம் இருக்கிறது 4வது துண்டு. மொத்தமாக 4 துண்டுகள் இருக்குது. இந்த 2வது துண்டு, 3வது துண்டு மற்றது 4வது துண்டுக்கு வருவதற்கு தனியாக 10 அடி பாதை இருக்குது. அந்த பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த 11 பரப்பு 0.3 குழி காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முழுவதுமே 4 புறமுமே வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது. அதாவது எல்லைப்படுத்தப்பட்டு வேலியிடப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டோட, அதாவது தற்காலிக வீட்டோட இணைந்த ஒரு பொதுவான கிணறு இருக்குது. அதே போல் 2வது துண்டுக்கு ஒரு குழாய் கிணறும் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட விலை விவரம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பரப்பு காணிக்குரிய விலை 15 லட்சம். அது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். மொத்தமாக வாண்டும் பொழுது விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. நேரில் போய் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் யாரோட தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க. டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.